அவரோட பார்கெனிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் அந்த சாத்தினேன் திறந்தேன். அப்போ ஆதவ அர்ஜுன் ஏன் பதவி ஏற்றோன்னா முதலாளாக வந்து உங்கள் கையில் ஆசீர்வாதம் வாங்கினார். இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஏவாவேலுகிட்ட பொட்டி வாங்கிறதுக்கு நீங்கள் பார்கெனிங் பவரை மிரட்டுறது தளபதி இந்த வாட்டி நீங்கள் மிரட்ட முடியாது. அவங்க கவுண்டர் செக் வச்சுட்டாங்க. இது அதாவது திருமாவளவன் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டணி கட்சி இல்லைன்றதை திமுக முடிவு பண்ணதுனால இல்லை எல்லா டோரும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் எந்த டோரை நீ க்ளோஸ் பண்ண நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் வந்து சிந்து முடிக்காதீங்கன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அமைச்சரவையில் சேர்த்துக்கிறோம், துணை முதலமைச்சர் கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியோட பாடல் மக்கள் கட்சி பெரிய கட்சி தானே. அவங்களுக்கே இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு எங்கே சேர்ப்பாங்க? இப்போ திருமாவளவன் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னா யாருக்கு என்ன மெசேஜ் சொல்ல முற்படுறாங்க? திமுக 9 மாதம் திமுக ஆட்சியில் கடைசி வரைக்கும் எவ்வளோ சுரண்ட முடியுமோ அவ்வளோ சுரண்டிக்கிறாங்க. இதுதான் திருமாவளவனுடைய கடந்த கால வரலாறு. அவசரப்பட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெளில வந்துட மாட்டாங்க. நீ நானாக வெளில அனுப்ப திமுகவோட பாலிசி அவங்களாம் வெளில அனுப்ப மாட்டாங்க. நீங்களா வெளில ஏறிங்கன்ற மாதிரி தான் இது வரைக்கும் கூட்டணி கட்சி அவங்களாம் ஒரு வார்த்தைக்கு வெளில அனுப்பிச்சு அதுக்கான சூழ்நிலையை தடுப்பி உங்களை வெளில போடான்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க திமுக. அது அந்த பதட்டத்தில் தான் நேற்று திரும்ப அண்ணா வந்து இந்த மாதிரி வளரிட்டு இருக்காரு. என்ன இவங்க கூப்பிட்டாங்க, என்ன கோவை சார்ந்த மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி கதவுகள் திறந்திருந்தது, அதை சாத்தியதே நான் தான் சாத்தினேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கிறது? அதாவது அண்ணன் திருமாவளவன் வந்து ஐயா ராமதாஸே மிஞ்சிட்டாருன்னு சொல்லணும் இந்த விஷயத்தில். அவரோட பார்கெனிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் அந்த சாத்தினேன் திறந்தேன். அப்புறம் ஆதவ அர்ஜுன் ஏன் அவங்க அமைச்சிங்க. அப்போ ஆதவ அர்ஜுன் ஏன் பதவி ஏற்றோன்னா முதலாளாக வந்து உங்கள் கையில் ஆசீர்வாதம் வாங்கினார். இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருக்கலாமே. ஏன் கடந்த வாரம் பேசும்போது கூட திமுகவை மட்டும் நான் நம்பி இல்லை அப்படின்னா என்ன பொருள் நீங்கள் சொல்லுங்கள். திமுகவை மட்டும் நம்பி இல்லைன்னா அதிமுகவை நம்பி இருக்கணும், இல்லை தாவேக்காவை நம்பி இருக்கணும், இல்லை பிஜேபி நம்பி. இதுதானே அர்த்தம் அவனுடைய பொருள். திருமாவளவனுடைய இயக்கம் விசிகா திமுகவை மட்டும் நம்பி இல்லைன்னா அதனுடைய உள்ள அர்த்தம்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏவாவேலுகிட்ட பொட்டி வாங்கிறதுக்கோசம் நீங்கள் பார்கெனிங் பவரை மிரட்டுறது தளபதி இந்த வாட்டி நீங்கள் மிரட்ட முடியாது. அவங்க கவுண்டர் செக் வச்சுட்டாங்க. நீ போனா போடா, நாங்கள் ராமதாஸை ரெடி பண்ணிட்டாங்க. பாமகவை அவங்க சைடில் வச்சுட்டாங்க. அது வேற ஆளும் தேவையில்ல. ஜிகே மணி வந்து அவரோட பிராண்டு திமுக பிராண்டு, பாமக பிராண்டு கிடையாது, வன்னியர்குல பிராண்டு கிடையாது. அவர் ஏற்கனவே திமுகவில் வந்து அண்ணன் பண்ருட்டியார் சொல்லுவார். அவரோட கல்யாணத்துக்கும் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கேன். அவர் வந்து மேட்டூரில் திமுகவோட பிரசிடென்ட்டாக இருந்தவர், பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் திமுகவில். யார்? ஜிகே மணி. அதனால் அவங்க டெய்லி நீ மிரட்டி பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆள் இல்லைன்னு கவுண்டர் செக் வச்சுட்டாங்க. அதனால தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதாவது திருமாவளவன் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டணி கட்சி இல்லைன்றதை திமுக முடிவு பண்ணதுனால இல்லை எல்லா டோரும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் எந்த டோரை நீ க்ளோஸ் பண்ணீங்க? போன வாரம் என்ன சொன்னீங்க? திமுக மட்டும் நம்பி இல்லைன்னு தானே பதிவிட்டீங்க. நான் தான் கடந்த இதில் சொன்னது தான். திமுக ஆட்சியில் திமுக தொண்டரோட திமுக தலைவர்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறது வந்து விசிகா தலைவர்களும் விசிகா கட்சிக்காரங்களும் தான். இந்த ஆட்சியில் வந்து எப்பப்போலாம் திமுக ஆட்சி வருதோ அப்பப்போலாம் விசிகா வந்து விசிகாவோட அட்டுழியம் தலை விரிச்சு ஆடும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ரொம்ப தூரம் கூட போய் பார்க்கல. அசோக் நகர் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த ரோடு எப்படிப்பட்ட நேர்ச்சாலை, அது எவ்வளோ அழகான ரோடு 11th அவனி. அந்த ரோடை வந்து பாருங்கள். எல்லாம் சாப்பிட்டுட்டு மாட்டுக்கறியிலேருந்து பன்னிக்கறியிலேருந்து எல்லா கறியும் ரோட்டில் போட்டு காலைல வாக்கிங் போக முடியாமல் சகிச்சின்னு நடந்தோம்னா அந்த லைப்ரரிக்கு பெண்கள் போய் படிக்க முடியாத அளவுக்கு லைப்ரரி வாசலெல்லாம் கறி துண்டுங்க. இவ்வளோ கேவலமாக ஒரு விசிகா யாழினின்ற கவுன்சிலரு தெரு கடைகள்லாம் காசு வாங்கி அங்கே எல்லா கடைகளும் போட்டுட்டு டெய்லி 10 கடை போட்டு ஒவ்வொரு கடைக்கு 5000 10,000 25,000. இப்போ பார்த்தீங்கன்னா அதே திருமாவளவனால் தடுக்க முடியுமா? மற்ற ஒழுங்கெல்லாம் பேசுகிறாரு. சரி, திருமாவளவன் நீ சொல்கிறாரு பிஜேபியுடன் யார் கூட்டணி இருந்தாலும் அவனுக்கு சேர மாட்டோம். காங்கிரஸுடன் இதே வார்த்தை தானே சொன்னீங்க. அன்றைக்கி விடுதலை சிறுத்தை கொல்லப்பட்ட நேரத்தில், தொப்புள்குறி ஒருவர் மறைந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் திருப்பி போட்டு காமிக்கிட்டோமா? என் வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கொன்ற அதுக்கு ராஜபக்சேவுக்கு துணை புரிந்த காங்கிரஸ் இயக்கத்தோட கூட்டணி இல்லை. நீங்கள் இப்போ யாரோட கூட்டணி வச்சுக்கிறீங்க? யாரோட இப்போ கூட்டணி வச்சுக்கிறீங்க? காங்கிரஸோட தானே கூட்டணி. அங்கே போய் பிரியங்கா காந்தி கூட பக்கத்தில் போய் நிற்கிறது யார்? நீங்கள் தானே போய் நிற்கிறீங்க. ராகுல் காந்தி
பக்கத்தில் நீங்கள் தான் நிற்கிறீங்க. அதனால் திருமாவளவன் பேச்செல்லாம் வந்து இனிமேல்லாம் மக்கள்கிட்ட எடுப்புறாரு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கும் கட்சியில 2-3 அமைச்சர்கள் கொடுப்பதற்கும் பேசப்பட்டது. ஆனால் இந்த ஆசை வார்த்தைக்கு அடிபணிபவன் அல்ல திருமாவளவன், வீழ்த்தப்படுபவன் அல்ல திருமாவளவன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேசியிருப்பார்களா? அதாவது அம்மா காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை கூட்டணி அரசுக்கு சம்மதிக்கவே இல்லை. கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கே அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சி மாடல்கள் எது ரெண்டுமே, திராவிடம்னா ரெண்டுமே கூட்டணி பற்றி இது வரைக்கும் அவங்க பேசுறதில்லை. இவர் கூட்டணியிலே என்னை கூப்பிட்டாங்க, கோவை சாரில் கூப்பிட்டா மாதிரி ஒரு படத்தில் நம்ம கரகாட்டுக்காரெலாம் சொல்லுவாங்க, என்ன இங்கே கேட்டாங்க, என்ன அங்கே கேட்டாங்க. அது மாதிரி இப்போ திமுக திருமாவளவன் நம்பிக்கை இழந்து விட்ட காரணத்தில் இப்படிலாம் பாட்டு பாடுறாரு. துணை முதல்வர் தரான்னு எப்போ எடப்பாடி சொன்னார்? ஏன் இப்போ சொல்கிறீங்க? சொன்னும்போது சொல்ல வேண்டியது தானே, அப்பயே சொல்ல வேண்டியது தானே. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அலையன்ஸ்ல இருந்தாலும் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக தலைவர் எடப்பாடி சொல்லிட்டாரு. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க சிண்டு முடிக்காதீங்கன்னு தெளிவா சொல்றாரு பத்திரிகை. அப்படி சொல்லும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அமைச்சரவையில சேர்த்துக்கிறோம், துணை முதலமைச்சர் கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்களா? விடுதலை சிறுத்தை கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய கட்சி தானே, அவங்களுக்கே இல்லைன்னு சொல்லும் போது அப்புறம் உங்களுக்கு எங்க சேர்ப்பாங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணிக்க துணை முதல்வர் தரேன்னு எந்த இடத்துலையும் அவங்க ப்ராமிஸ் பண்ணலையே. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உங்கள் கட்சி திருமாவளவன் கட்சி தாவேக்கா வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இதுலேருந்து பாதி பேருக்கு மேலே அதை திருமாவளவன் கட்சி தான் பாதி பேருக்கு மேலே அங்கே போயிருக்காங்க இளைஞர்கள். உங்கள் பலம் என்ன என்பதை நீங்கள் தனித்து ஒரு வாட்டி நின்று பாருங்களேன். பாமக அப்பப்போ தனித்து நின்று ஓட்டு சதவீதத்தை நிரூபிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் ஏன் தனித்து நின்று உங்கள் ஓட்டு சதவீதத்தை பெரிய கட்சி வளர்ந்த கட்சி தனித்து நில்லுங்க. தேர்தல் 2026 அநேகமாக தனித்து தான் விட போகிறாங்க. ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு திருமாவளவனை தனித்து தான் ரோட்டில் விட போகிறாங்க. இந்த மாதிரி அப்படி தான் பண்ண போகிறாங்க. அப்படி தான் அம்மாவும் திமுக ஒரு வாட்டி பாமக தனித்து விட்டாங்க. அது மாதிரி இவர் அது மாதிரி இதே மாதிரி துடுக்காக பேசிட்டு இருந்தாருன்னா, அதெல்லாம் தேச ஒற்றுமைக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் பிரதமருக்கு எதிராக பேசுறது என்பது வேறு, அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் நாட்டின் உலக நாடு மட்டும் இஸ்லாமிய கண்ட்ரி முதல் கொண்டு ஈரான் முதல் கொண்டு இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஈரான் இஸ்லாமிய நாடு, இஸ்லாம் நாடு, இதெல்லாம் தான் இந்தியாவுக்கு ஆதரவு. இங்கே உட்காந்து பிரிவினைவாதத்தை தூண்ட வகையில் அண்ணன் திருமாவளவன் தொடர்ந்து பேசுறது மக்கள் மத்தியிலையும் சரி, அவர் சமுதாய மக்கள் மத்தியிலையும் சரி மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்குது என்பது மிக கண்டிக்கத்தக்கது. திருமாவளவனுடைய பேச்சு அளவுக்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்துருக்கார். மிக விரைவில் அவருக்கும் அமலாக்கத்துறை வருமானத்துறை ரைடு இருக்குது, பதிவு பண்ணிக்கங்க. அவர் இருக்கும்போது இருந்த சொத்து என்ன, இப்போ இந்த விசிக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு இருக்கிற சொத்து மதிப்பீடு, அவர்கள் பினாமி பேரில் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்காங்க எல்லா பட்டியலும் மத்திய அரசு கணக்கிட்டு வச்சுருக்காங்க. மிக விரைவில் நான் எப்படி சொன்னேன், பொன்முடியை மாற்ற போகிறாங்க, பாலாஜியை மாற்ற போகிறாங்கன்னு எப்படி சொன்னேன், அதே மாதிரி இதையும் நான் பதிவு பண்ணுறேன். யாராவது மந்திரி வர போகிறாங்கன்னு கூட உங்களுக்கு சொன்னேன், முத்துசாமிக்கு மது ஆயத்தில் கொடுக்கணுன்னு. அது மாதிரி தான் நடக்கும். இது விரைவில் இவரோட இதே மாதிரி பேசிட்டு இது அண்ணன் எடப்பாடி எந்த இதை இன்னும் மறுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் மறுக்க மாட்டாரு? அதிமுக வரலாற்றிலே கூட்டணின்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்றதை தெளிவு பண்ணிடணுமா இல்லையா? அது எடப்பாடியோட வீக்னஸ். ஆர்பி உதயகுமார் விட்டு அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தான். நீங்களே சொல்லுங்கள், சொல்லியிருக்கலாமா? எடப்பாடி நேற்றுலேருந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இல்லை, நேரம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? உங்களை கூட்டணிக்கு அழைக்கிறதே நான் கேவலமாக நினைக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கணும். இப்போ திருமாவளவன் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னா யாருக்கு என்ன மெசேஜ் சொல்ல முற்படுறாரு? திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆமா, என்ன சொல்ல பார்கெனிங் பவர் பழைய மாதிரி எனக்கு 6 சீட்டு கொடுத்து ஏமாத்திராதீங்க. இந்த வாட்டி எனக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் சீட்டு ஒதுக்கணும், இரட்டை இலக்கில் சீட்டு ஒதுக்கணும். ஒதுக்குறது மட்டும் இல்லை, என் பொட்டியை தாசியாக கொடுக்கணும். ராமதாஸ் மட்டும் எல்லாரும் 2 பேரும் திமுக அதிமுக மாற்றி போட்டியாக கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு மட்டும் சின்ன போட்டியாக கொடுக்குறீங்க, பெரிய போட்டியாக இருக்குங்க எனக்குன்னு சொல்லி அவரை மெசேஜை சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாரா ஸ்டாலினா அப்படிங்கிற போட்டி தான் அரசியல் களத்தில் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்காக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி அப்படின்னு சொல்லி தான் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் உருவான உடனே விஜய் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த 2026 தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையிலான தேர்தலை தவிர இந்த தேர்தல் களத்தில் வேறு கட்சிகளுக்கு வேலை இல்லை அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதிலடி அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணன் திருமாவளவன் இன்னும் கரெக்டாக 9 மாதம் திமுக ஆட்சி இருக்கு, சரியா 9 மாதம் பொறுத்து தான் முடிவு எடுப்பார். அவர் தாவேக்காவுக்கு போறாரா, திமுகவுக்கு போறாரா, இல்லை அதிமுகவுக்கு வராரான்னு.
9 மாதம் திமுக ஆட்சியில் கடைசி வரைக்கும் எவ்வளோ சுரண்ட முடியுமோ அவ்வளோ சுரண்டி தின்னுவாங்க. இதுதான் திமுகவுடைய கடந்த கால வரலாறு. அவசரப்பட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெளில வந்துட மாட்டார் அவர். அதான் அடுத்த மாதம் எலெக்ஷன்னா இந்த மாதம் வெளில வருவார். அது வரைக்கும் திமுகவோட உறவாடிட்டு தான் இருப்பார். இப்போ இல்லைன்னா நான் திமுக மட்டும் நம்பி இருக்கலன்ற வார்த்தையை ஏன் சொல்கிறேன், சொல்லிட்டு ஏன் அடுத்து இந்த வார்த்தையை மறுநாள் இந்த வார்த்தையை சொல்கிறேன்? அதோட உள்நோக்கம் என்ன? திமுகவை மறைமுகமாக த்ரெட்டன் செய்வது. அவங்க அப்படியே சரி இதே தொடர்ந்து நீ ஒவ்வொரு வாட்டியும் இதே தான் பண்ணிட்டு இருக்கிறன்னொடனே ராமதாஸ்கிட்ட பேச்சுவார்த்தையை தோக்கணுன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐயா ஸ்டாலின்கிட்ட கேட்டாங்க முந்தானத்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பிஎம்கேவோட கூட்டணி வருமானு கேட்டதுக்கு அவர் இல்லவே இல்லை, நாங்கள் அவரோட வெட்டோ உருவா கிடையாதுன்னு அடித்து ஆணித்தரமாக சொல்லலையே. மழுப்பில் தானே பதில் சொல்லிட்டு போனார் தமிழக முதல்வர். கூட்டணி வலுவா இருக்குது, அலையன்ஸ் வந்து இப்போ வலுவா இருக்கு அப்படிங்கிற வலுவா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதை டினை பண்ணலையே அவர் அந்த கூட்டணியை. அது இவர் சொல்கிற மாதிரி அதுக்கு டோர் அவரும் திறந்து தான் வச்சுருக்காரு. நீ நானாக வெளில அனுப்ப திமுகவோட பாலிசி அவங்களாம் வெளில அனுப்ப மாட்டாங்க, நீங்களா வெளில ஏறிங்கன்ற மாதிரி தான் இது வரைக்கும் கூட்டணி கட்சி அவங்களா ஒரு வார்த்தை கூட வெளில அனுப்பிச்சதே கிடையாது திமுக. அதுக்கான சூழ்நிலை தரப்பி உங்களை வெளில போடான்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க திமுக. அது அந்த பதட்டத்தில் தான் நேற்று திரும்ப அண்ணா வந்து இந்த மாதிரி உளறிட்டு இருக்காரு. என்ன இவங்க கூப்பிட்டாங்க, என்ன கோவை சார்ல மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க, இங்கே கேட்டாங்க அங்கே கேட்டாங்கன்ற மாதிரி. எங்கே கேட்டாலும் உன்னுடைய ஓட்டு சதவீதம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து அதனால் மற்றவங்களுக்கு அவங்க நிற்கிற இடத்துல அவங்க ஆளுங்க வெற்றி பெற முடியும். யார்? அந்த திருமாவளவன். அதே இடத்துல அவங்க ஆளுங்க மற்ற கூட்டணிக்கு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. அங்கே பைசா வாங்கின்னு தான் ஓட்டு போடுறாங்க. நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். நிறைய எலெக்ஷன் நான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதிமுகவோட திருமாவளவன் கூட்டணி இருக்கும்போது சிவி சண்முகம் எலெக்ஷன் நான் திண்டிவனத்தில் பார்க்கும்போது அப்போ சிவி சண்முகத்துக்கு அவங்களால அவங்க பயன்படுறாங்க. யார்? திருமாவளவன். ஆனால் திருமாவளவனால அதிமுக பயனானா கிடையாது. அதே மாதிரி திமுக பயனானா கிடையாது. அவங்களுக்கு பயன் 6 சீட்டு வாங்கினா 4 சீட்டு நீங்கள் ஜெயிப்பீங்க. பார்லிமெண்ட்டில் 2 சீட்டு வாங்கினா 2 சீட்டு நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு அது பயனாக இருக்குது. ஆட்சி வந்ததுக்கப்புறம் திமுகவோட தைரியமாக கட்ட பஞ்சாயத்து லேண்ட் ஏறுவீங்க. இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அங்கங்கே தெருக்கடை போட்டு சாலை ஓரம் சாலையிலே மக்கள் நடமாட முடியாது. லைப்ரரி, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற அசோக் நகர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் வாசல் அண்ணா நடமாடும் எவ்வளோ வண்டி எவ்வளோ இது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதிகிட்ட போய் நேரடியாக சொன்னேன், நடவடிக்கை இல்லை. அந்த பில்லர் அசோசியேஷன் தலைவர் நான் எவ்வளோ முறையிட்டேன், அவர் நடவடிக்கை எடுக்கலை. மாசு அண்ணன்கிட்ட சொன்னேன், அவர் நடவடிக்கை எடுக்கலை. அந்த ஜோனல் சேர்மன் இருக்கார் கிருஷ்ணமூர்த்தி, அவர்கிட்ட சொன்னேன், அவரும் நடவடிக்கை எடுக்கலை. ரோடு கடை போட்டு அந்த வாக்கிங் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லாரும் அவதிக்கு உள்ளாகிறாங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தோம், எவ்வளோ முறையிட்டோம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.